பெருமாளோட நாமக்கோணம் அந்த சங்கு சக்கரம் இருக்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வந்து வாசல்லையோ அப்படியே உள்ளே வர மாதிரி பார்த்து மாட்டி வச்சிங்கன்னா வர்றவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருந்தாலும் அது தடைப்படும், திருஷ்டிகள் விழுகும் அப்படிங்கிற மாதிரி அதிகம். பொதுவாக திருஷ்டிக்கு எல்லாருமே கண்ணாடி வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே. சில பேர் அது கொஞ்சம் விவரம் தெரியாமல் கண்ணாடி மேலே ஹைட்டில் மாட்டியிருப்பாங்க. ஹைட்டில் மாட்டக்கூடாது. உள்ளே வரும் பொழுது அந்த உருவம் உள்ள வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு வந்து அந்த உருவம் வந்து கண்ணாடியில் அவங்க பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியில் யாருமே நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா நம்மளை சரி பண்ணிக்குவோம். நம்ம தலை கரெக்டாக செஞ்சுருக்கோமா, நம்ம பொட்டு ஒழுங்காக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை பார்த்து சரி பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் நம்மளோட மிச்ச பொருட்களை அவங்க வீட்டில் இருக்க பொருட்களை பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அது எண்ணெய்கள் வந்து கொஞ்சம் நேரம் அந்த கண்ணாடியிலையும் நம்ம முகத்து மேலேயுமே அதே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது நம்மளோட எண்ணெய்கள் வீரியம் வந்து கம்மியாக இருக்கும், வர்றவங்களோட வீரியங்கள் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த வீட்டுக்கும் அந்த பொருளுக்கும் திருஷ்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதிகம். அதனால தான் வீட்டில் நிறைய பேர் கண்ணாடி மாட்டியிருப்பாங்க. ஆனால் சில பேர் விவரம் தெரியாமல் கொஞ்சம் ஹைட்டில் மாட்டியிருப்பாங்க. ஹைட்டில் மாட்டுறதுல எந்த திருஷ்டியும் குறைக்காது. வீட்டில் உள்ளே வர்றவங்க போது வர்றவங்க வந்து அந்த கண்ணாடியை பார்க்கணும். அது மாதிரி கண்ணாடியை மாற்றணும். கண்ணாடிக்கு மேலே கூட அந்த பெருமாளோட நாமக்கோட ஃபோட்டோத்தை மாட்டினா, அல்லது வாசலில் கூட அந்த பெருமாளோட நாமக்கோட ஃபோட்டோவை மாட்டிங்கன்னா வர்றவங்களோட நெகட்டிவ் எண்ணம் தான் அது தடைப்பட்டு பெருமாளோட பரிபூர்ணமாக